பேசுவோம். நேற்றுக்கு ஒரு பதிவில் இதுக்கு முன்னாடி இருக்கிற பதிவுகளில் ஏற்கனவே 9 பதிவு பார்த்துட்டோம், 10 பதிவு பார்த்துட்டோம். இந்த நம் தமிழ்நாட்டை 10 மாநிலங்களாக பிரிக்கணும், அது பெரிய விஷயம், நன்மை தரக்கூடியது, பிராந்திய ரீதியாக வளர்ச்சி ஊக்குவிக்கக்கூடியது அப்படிங்கிற தலைப்பில் இதில் பிரச்சனைகள் என்ன, சரி என்ன, சரியில்லாதது என்ன, எப்படி நடைமுறைப்படுத்தலாம், அல்லது இப்போ இது சரிங்கிற ஒரு வாதமோ இல்லை சரியில்லைங்கிற வாதமோ 2 பக்கமும் சொல்லிக்கிட்டே வர்றேன். இதில் எல்லா விஷயங்களையும் தொடர்ந்து பார்த்தா மட்டும்தான் முழுமையாக புரியும். ஒரு சில பதிவுகளை மட்டும் பார்க்கும்போது ஏதோ படத்தில் நடுவில் பார்க்குற மாதிரி இருக்கும். இருந்தாலும் காலப்போக்கில் இது நிறைய பதிவுகளை பார்த்து திரும்ப பார்க்கும்போது எல்லா விஷயங்களும் புரிய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்குறோன்னு சொல்கிறது தலைவர்களை பற்றி பார்க்கணும்னு சொன்னோம். தலைவர்கள்ங்கிறது ஒரு நாட்டுக்கு முக்கியம். தலைவர்கள் வளர்றதும் எந்த நாளாக இருந்தாலும் அது முக்கியம். தலைவர் எப்போ வளரணும்னா கடைசியில் 70 வயசுல புது தலைவர்லாம் வரக்கூடாது. 70 வயசு ஆன பிறகு நம்ம சாக போகும்போது சங்கரான மாதிரி 70 வயசுல நானும் தான் தலைவர்னு தலைவர்லாம் வரக்கூடாது. தலைவருங்கிறது சிறு வயசுல இருந்தே ஒருத்தர் வளரணும். தன்னுடைய அடிப்படை விஷயங்கள், அடிப்படை குணாதிசயங்கள், பொது நலனுக்காக எப்படி உழைக்கிறாங்க, இதெல்லாம் வச்சுதான் நம்ம தலைவர்களை முடிவு பண்ணணும். எப்படி ஆக்டிவா இருக்காங்க, மக்கள் தொடர்பு இருக்குன்னு. ஆனா இப்ப எல்லாம் அப்பாயிண்டட் தலைவர் தான். திடீர்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, அவர் தலைவர் ஆகிறாரு. நேரடியா முதல்வர் வேட்பாளர் தான். இந்த IAS IFS தேர்வு மாதிரி சிலர் கிளர்க்கு வேலைக்கு முயற்சி பண்ணுவாங்க, சிலர் நேரடியா IAS IPS ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி தான் இப்ப எல்லாம் எல்லாருமே நேரடி முதல்வர்கள் தான். டைரக்டா முதல்வர் சீட்ல உட்காந்துக்கணும். முதல்வர் ஒரு பஞ்சாயத்து ஆபீஸை நிர்வாகம் பண்ணி கூட பழக்கம் இல்லாத ஒருத்தவங்க நேரடியா முதல்வர் ஆபீஸை நிர்வாகம் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். ஆனா இவங்கெல்லாம் சைடு ஆக்டர் தான், மெயின் ஆக்டர்ஸ் வேற. சரி, அவங்க அவங்கள தனியா வச்சுக்கோ. ஆனா இப்போ தலைவர்கள் இருக்கிறாங்க, நம்ம பேர் சொல்லி பேசுவதுல என்ன இருக்குது. ஒரு ADMK இருக்காங்க. ADMKக்குள்ள மக்கள் அறிமுகமான தலைவர்னு 2 பேர் தான் எடுத்துக்கிறாங்க, EPSயும் OPSயும். திமுகனா ஸ்டாலின் தான். அவருக்கு முன்னாடி யாருன்னா இப்பயும் ஒரு உதயநிதி அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டை பேசியே கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, அப்புறம் ஒருத்தர் துரைமுருகன் இருக்கிறாரு, சீனியர் லீடர். அவரு இருக்கிறாரு, ஆனா அவரை தனி அடையாளத்தோட அவர் இல்லை. அப்புறம் திமுக இருந்து பிரிஞ்ச வைகோ இருக்கிறாரு, அவர் தனி கட்சி, தனி இப்படி இருக்காரு. அப்புறம் ஜாதி வாரி கட்சியோ அல்லது கொள்கை வாரி கட்சியோ அல்லது தேசிய கட்சியோ அம்பேத்கர் கட்சியோ தெரியாது, திருமாவளவன் இருக்கிறாரு. அப்புறம் டாக்டர் கிருஷ்ணசாமி, அவர் சமுதாயத்துக்கான தலைவராக இருக்கிறாரு. இப்போ தெலுங்கர்களுக்காக ஒரு கட்சி விஜயகாந்த் வச்சிருக்காரு. நாங்க இருக்கிற ஏரியாவில் நாங்க ஜெயிப்போம்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறாங்க. அது சமுதாய கட்சியா, அரசியல் கட்சியா, இல்ல திரைப்பட கட்சியான்னு தெரியல. அப்புறம் வருவார்னு சொன்ன ரஜினிகாந்த் வரமாட்டோன்னு சொல்லிட்டாரு. அடுத்தது நாங்க தான் மையம், நாங்க தான் அடுத்த ஆட்சியை பிடிக்கும்னு சூரியனுக்கு டார்ச் காட்டிக்கிட்டு இருக்கிறாரு கமல்ஹாசன். அவரு வருவாரு போவாரு, போன எலெக்ஷனுக்கு வந்தாரு போனாரு. இவங்கெல்லாம் அரசியல் கட்சியாகவும் இதுவும் பேசுறாங்க. அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிங்க 2 இருக்கிறாங்க. அவங்க தலைவர்களை அடையாளப்படுத்துறதில்ல, அவங்க தொழிற்சங்கங்களை முன்னிறுத்துறாங்க அல்லது லேபர்ஸ் பத்தினோட பிரச்சனைகளை பேசுறாங்க. அவங்க பேச்சுவார்த்தை, இந்த மாதிரி போராட்டங்கள், இதுக்கு தகுதியான விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க. ஒரு தெளிவான அரசியல் லீடருங்கிற மாதிரி சொல்லிக்கிற மாதிரி அவங்க யாரும் தன்னை முன்னிறுத்தி ஒரு தலைவரை அடையாளம் காட்டுறதில்ல. அதனால அவங்க கட்சியில வருங்காலத்துல கூட ஒரு தனி ஒரு இதோட அறிமுகத்தோட ஒரு தலைவர் வரப்போறாங்க. அவங்க கொள்கை எப்படி வர்றதுக்கோ வாய்ப்புகளே இல்லை. இப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா இன்னும் ஒருத்தர் இருக்கிற தினகரன் அவரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு நான் தமிழ்நாட்டை முதல்வர் ஆகிறாங்க. சரி, இன்னும் இருக்கிறாரு மூப்பனார் இருக்காரு, அவரும் இருக்கிறாரு. அவரு அப்பா நடத்தின கட்சியை வழி நடத்திட்டு இருக்கிறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம்
எல்லாம் எங்கே இருக்கிறாங்க? சென்னையில் இருக்கிறாங்க. சென்னை தவிர வேற எங்க இருக்கிறாங்க? நீங்களே ஒரு அடையாளம் போட்டு பாருங்க. இப்ப 10 மாநிலம் சொல்லியிருக்கிற 10 மாநிலம் உங்களுக்கு திரும்பி ஞாபகப்படுத்துறேன். சென்னை, விழுப்புரம், வேலூர், சேலம், கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர், திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, திருநெல்வேலி, இப்படி 10 மாநிலங்கள் அப்படின்னு வச்சுங்களேன். இந்த தலைவர்கள் 10 மாநிலம் பிரிச்சுட்டா எந்த மாநிலத்தில் இவங்க இருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழுதும் இல்லை. இப்ப இருக்காரு முதல்வர் ஸ்டாலின் இருக்காரு. அது திருவாரூருக்கு போவாரா அல்லது சென்னையில் இருப்பாரா? கண்டிப்பா சென்னையில தான் இருப்பாரு. சரி, அடுத்தது ராமதாஸ் எங்க போவாரு? பாமக ராமதாஸ், அன்புமணி அவங்க எங்க போவாங்க? விழுப்புரத்துக்கு போவாங்களா? அவங்க விழுப்புரத்தில் தான் இருக்கிறாங்க. அதனால விழுப்புரம் வச்சுக்கிறோம். திருமாவளவன் சிதம்பரத்துக்கு போவாரா அல்லது சென்னைக்கு போவாரா? சிதம்பரம்னா விழுப்புரம் மாநிலத்துக்குள்ள வரும். விழுப்புரத்து மாநிலத்துக்கு போவாரா? சென்னை மாநிலத்துக்கு போவாரா? ஜி.கே. வாசன் தஞ்சாவூருக்கு போவாரா? சென்னைக்கு போவாரா? இவரு எடப்பாடி பழனிசாமி சேலத்துக்கு போவாரா? சென்னையில இருப்பாரா? ஓபிஎஸ் சென்னையில இருப்பாரா அல்லது மதுரைக்கு போவாரா? கிருஷ்ணசாமி திருநெல்வேலிக்கு போவாரா அல்லது சென்னையில இருப்பாரா? கம்யூனிஸ்டுகள் எல்லா பரவலா இருக்காங்க. அவங்க தொழிற்சங்க அளவுல தான் அவங்கள முன்னிறுத்த முடியும். ஒரு மாநில அந்தஸ்துல மாநில ஆளுங்கட்சியாவோ எதிர்கட்சியாவோ இருக்கிற இதுல சொல்ல முடியாது. இப்ப ஐஜேகே ஒரு கட்சி இருக்குது. அவர் சென்னையில இருப்பாரா இல்ல வேற பிராந்திய அவருக்கு எதுன்னு எனக்கு அடையாளம் தெரியல. அங்க இருப்பாரா? சரி, சொல்லணும். ஒரு 10 மாநிலம்னு நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னா 10 ஆளுங்கட்சி 10 எதிர்கட்சி வேணும். அப்ப குறைஞ்சபட்சம் 20 கட்சிகள் உருவாக்கணும். குறைஞ்சபட்சம் 20 தலைவர்கள் இருக்கணும். இப்ப நீங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க. 20 தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களா? அதுவும் பாத்தீங்கன்னா பிராந்திய சமநிலை ஏற்படுத்துதா? பிராந்திய சமநிலைன்னா இப்ப சேலத்துல எடப்பாடி இருக்கிறாரு. எடப்பாடி ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ ஒரு கட்சி இருந்தா அடுத்த எதிர்கட்சி ஒண்ணு இருக்கணும் இல்ல? ஒவ்வொரு கட்சிக்கு எதிர்கட்சி ஒண்ணு இருக்கும்ல, அது எந்த கட்சி? இப்ப நம்ம ஒரு ஊர் எடுத்துக்கிறோம். விழுப்புரம் எடுத்துக்க ராமதாஸ் இருக்காரு. ராமதாஸுக்கு எதிர்கட்சி தலைவர் யாரு? ஆளுங்கட்சி ஒருத்தர், எதிர்கட்சி ஒருத்தர் தலைவர் இருக்கணும் இல்ல? ஸ்டாலினுக்கு ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிக்கு யாரு? அப்புறம் மதுரைக்கு ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சி யாரு? இப்படி பாத்தீங்கன்னா 20 தலைவர்கள் முதல் தமிழ்நாட்டில் இல்ல. அப்ப இந்த தமிழ்நாட்டில் 10 முதல்வர்களை கொடுக்கணும்னா குறைஞ்சது முதல்வர் வேட்பாளர், போட்டி வேட்பாளர் ஆக 20 வேட்பாளர் குறைஞ்சது வேணும். 20 வேட்பாளர் இருக்காங்களா? இல்ல. போட்டி வேட்பாளர் முதல்வருக்கு போட்டி வேட்பாளர் அல்லது ஆளுங்கட்சி எதிர்கட்சி, அப்படி 2 கட்சி, குறைஞ்சபட்சம் 2 கட்சிக்கே இல்ல. இந்த இல்லாததுக்கு காரணம் என்ன? இந்த ஒட்டுமொத்த தலைமையா கடந்த 50 வருஷமா ஆட்சி செஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சுயேட்சை கூட ஒரு பிராந்தியத்தில் வெற்றி பெற முடியும். என்ன காரணம்னா அந்த பிராந்திய வாரியா அவங்க நீண்ட நாள் ஒழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த நீண்ட நாள்ல அவங்க மக்கள் மத்தியில் நல்ல அறிமுகமாகி நல்ல உண்மையான தலைவர்களா வாழ்ந்து அவங்க ஒரு போட்டி போய் இது சுயேட்சை நின்னாங்கள கூட மக்கள் அவங்களுக்கு கட்சி இல்லாத போதே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. அப்ப அவங்கெல்லாம் உண்மையான கட்சியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ், மக்களுடைய பிரதிநிதிகளை எடுத்துக்கலாம். இப்ப அப்படி மக்களுடைய பிரதிநிதிகளை 18 வயசுல ஒருத்தன் போஸ்டர் வைக்கும் போதே காலி பண்ணிடுறாங்க. வளர விடாம என்ன பண்ணுமோ, அடிமட்டத்திலேயே சிறு வயசுலேயே யார் பொது வாழ்க்கைக்கு துணிறாங்களோ அவங்கள எல்லாரும் ஒண்ணு இந்த கட்சியில இருக்கணும், இல்லாட்டி அந்த கட்சியில இருக்கணும். இந்த கம்பெனியில கார்பரேட் கம்பெனியில இருக்கணும், அல்ல அந்த கார்பரேட் கம்பெனியில இருக்கணும். மற்ற தனிப்பட்ட முறையில் யாராவது முயற்சி செஞ்சா அவங்க சிறு வயசுல வளர விடாம படுக்கிறாங்க. இது நம் சமுதாயத்துக்கு ஏற்புடையதல்ல அல்லது நல்லதல்ல. இப்ப ஒரு எம்எல்ஏ போட்டியிடுறாருன்னு வச்சுக்கோங்க, அல்லது எம்பி போட்டியிடுறாருன்னா நமக்கு தேர்தல் அறிவிக்கிற வரைக்குமே நம்ம தொகுதி முழுக்க தேடி பார்த்து இவரு தகுதியானவர் அல்லது இவர் போட்டியிடுவார், இவருக்கு ஓட்டு போடணும் நம்ம முடிவு பண்ண முடியாது. 2 பேர் டிசைட் பண்ணி 2 பேர்ல ஒரு சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஏ பின்ட்டு.
அந்த சாய்ஸ்ல 2 பேரும் மேல உட்காந்து இவங்க 2 பேருக்குள்ள ஓட்டு போடுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. நம்ம பார்த்து ஒரு தலைவரை கொண்டுகிட்டு வருவோம், நம்ம அவங்கள உருவாக்குவோம், அவங்க வளர்ந்து வர்றவங்களோ இவங்க தான் சரின்னு முடிவு பண்ணவும் முடியாது. நல்லவனா கெட்டவனா கொடுத்த சாய்ஸ்ல ஏபி தான். இந்த விரலை நீட்டி தொடுன்னு சொல்லுவாங்கல்ல, 5 விரலா கூட அடுத்த விரலை தொடலான்னு முடிவு பண்ணலாம். நீட்டுறதே 2 விரல நீட்டினா இதை தொடணும் இல்லாட்டி அதை தொடணும் அப்படிங்கிற நிலைமை தான். சரி, இவங்க 2 பேரும் நம்ம எதிர்பார்த்ததா இல்ல, வேற வழி. அவங்க 2 பேரும் காலையில் யாரையாவது தொட சொல்லி 2 பேரும் சொல்றாங்க, அவங்க நம்ம தொடுறோம். அப்படித்தான் இப்ப இருக்குது. இவங்கெல்லாம் மக்கள் பிரதிநிதியும் கிடையாது. சரி, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி செலக்ட் பண்ணி அடுத்த 5 வருஷம் கழிச்சு இவர் நிக்க போறாரு. இவர் இப்ப ஃபீல்டு ஒர்க்கு களை பண்ணியெல்லாம் எப்படி பணியாற்றாருன்னு பார்த்து 5 வருஷம் கழிச்சு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்றதில்ல. அதனால மக்கள் பிரதிநிதிகளை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது சரியா தப்பா தெரியாது. ஆனா இப்போ பிராந்திய பிரதிநிதித்துவம் தான் சொல்றோம். அப்ப இந்த 10 மாநிலங்களை பிரிச்சா இருக்கிற தலைவர்களே முதல்ல பத்தாது. அப்ப இன்னும் நிறைய தலைவர்கள் தேவைப்பட போறாங்க. புதிய புதிய சிந்தனையோட புதிய புதிய தலைவர் வர்றாங்க. ஒரு தலைவர் உட்கார்ந்துட்டு 10 மாநிலத்தில் முதல்வர் ஆக முடியாது. எந்த கட்சியா இருந்தாலும் சரி, ஒரு கட்சியை 10ஆ பிரிச்சு 10 மாநிலத்திலையும் மாநில கட்சியை ஆரம்பிச்சா கூட ஒருத்தரே இப்போ எடப்பாடி இருக்காருன்னா எடப்பாடியே 10 மாநிலத்திலே முதல்வர் ஆக முடியாது. எடப்பாடி ஒரு மாநிலத்தில் தான் முதல்வர் ஆக முடியும். யோபிஎஸ் ஒரு மாநிலத்தில் தான் முதல்வர் ஆக முடியும். ஏடிஎம்கே கட்சியே 10 ஆட்சி நடத்தின 10 முதல்வர் 10 வெவ்வேறு முதல்வர்கள் தான் அந்த பிராந்தியத்தில் போட முடியும். அப்ப அவங்க நல்ல முடிவு அந்த பிராந்திய வாரியா எடுப்பாங்க. இப்போ இந்த பதிவில் இதை நிறைவு செய்வோம். அடுத்த பதிவில் திரும்பி பார்ப்போம்.